பர்ட்டா துட்டு என் கையில இல்ல. அப்ப யாரு கையில கேக்குறது? இந்த கையில கேளு. ஐயோ என்னப்பா அது? துட்டு கேட்டா வெட்ட கைய காட்டுறப்ப போப்பா நீ முதல்ல. யாருப்பா நீ? கட்டு மரம் கஸ்பாடா. யாப்பு இது என்ன போகுது? என்ன பார்த்து அன்வான்டட் கொஸ்டின்ஸ் கேட்டவன் கையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்டா. ஏய் இது யார் ஏரியா தெரியுமில்ல? தெரிஞ்சிக்க வேண்டியது நான் இல்லடா, நீ. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து இது கட்டுமரம் கஸ்பா ஏரியாடா. என்னப்பா இது தர்பூசா? தர்பூசு இல்லடா, டர்பூசு. என்ன பார்த்து பயந்து செத்தவங்களுடைய ரத்தம்டா. எம்டி ஸ்டொமக்ல டீக்கு பதிலா பிளட் டெஸ்ட் பண்றதாண்டா இந்த கஸ்பாவுக்கு பழக்கம். அப்புறம் சோத்துக்கு செருப்ப கரட்டி புட்டு இந்த காலை ஃப்ரை பண்ணி அடிப்பேன்டா. இப்படி பார்த்தா யாருலயே எனக்கு தெரியலப்பா. ஆனா கைய கால வெட்டிக்கிறது என்ன பயமுறுத்துறாப்பா. பி பாசிட்டிவ். இது நான் எதிர்பார்த்ததுதான்டா. தல இது வெறும் கை காலு. இத நான் எதிர்பார்க்கல. நில்றா, நீ ஹெட் கான்ஸ்டபிள் தாஸ் தானே? அதை எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? இது மோப்ப முடிக்கிற மூக்குடா. Is it? இனி எந்த காக்கி சட்டை என் ஏரியாக்குள்ள வரக்கூடாது. செத்து போன என் ஆயா மேல சத்தியமா சொல்றேன், இனி உன் கண்ணே நான் படமாட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. தேவையா சார் இதெல்லாம்? நம்ம இன்ஸ்பெக்டர் அந்த மார்க்கெட் சேகரிட்ட வம்பு வச்சு கூடாதுன்னு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிட்டாரு. நீங்க ஏட்டு இப்படி அடிபட்டு வந்து கிடக்குறீங்களா? என்ன பண்றது நாயுடு? ப்ரமோஷனுக்காக தான் அப்படி ஒரு ஸ்டண்ட பண்ணேன். ஆனா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். என்னது? இனிமே நம்ம ரவுடிங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. அப்படியே அவன் எப்படி சார் கேஸ் பிடிக்கிறது? அள்ளக்கைங்க, அனாதைங்க, அட்ரஸ் இல்லாதவனுங்க, வீட்டை விட்டு ஓடி வந்தவனுங்க, வீணா போனவனுங்க, விளக்காம போனவனுங்க. சார் இருக்கிறீங்க இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவனுங்க சிங்கார சென்னையில அங்கங்க உலாவிக்கிட்டு இருப்பானுங்க. அவனுல புடிச்சிட்டு வந்து எஃப்ஐஆர் போடலாம். நைட் ரவுண்ட்ஸுக்கு எல்லாரையும் ரெடி பண்ணுங்க. கோ குயிக். கான்ஸ்டேபிள் துர்கா, எஸ் சார். டேபிள் கிட்டே வா. இங்க தான் சார் இருக்கு. எனக்கு கொஞ்சம் மருந்து ஏற்பாடு பண்ண முடியுமா சார்? டூட்டி நேரத்துலயா? நான் சொல்ல வந்தது அஞ்சால் அலுப்பு மருந்து. அப்பா அம்மா மறுபடியும் அங்கேயே வா. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. வணக்கம் ஐயா. என்ன பசுபதி மணி இப்ப என்னாச்சு? ஏன் இவ்வளவு தாமதமா வர்ற? ஐயா எங்க அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லையா, நான் ஆஸ்பத்திரியில மருந்து வாங்கி கொடுத்துருவேன் ஐயா, அதான் லேட்டாச்சு. இந்த பார் பசுபதி, உனக்கு உங்க அம்மா முக்கியம், எனக்கு உன் படிப்பு முக்கியம். எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. ஐயா எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். ஏன்னா எங்க அம்மா வந்து என்ன விட்டா வேற யாருமே இல்ல. வரணுங்க ஐயா. என்னது படிப்பு வேணாட்டு போறான்? ஏய் மச மச நிக்காமல வேலைய பாருங்க சீக்கிரம். வணக்கம் முதலாளி. வணக்கம்லாம் இருக்கட்டும். எங்கடா உங்க அம்மால வேலைக்கானா? எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைங்க. அப்படியா? மருந்து இருந்து வாங்குறதுக்கு பணம் வேணா கேளு, தரேன், வாங்கிட்டு போ. இல்ல எனக்கு ஒரு வேலை தான் கொடுங்க. என்றது? சரி, உனக்கு தெரிஞ்ச வேலையை செய்ய, சாயங்காலம் சம்பளம் போட்டு தர சொல்றேன் போ. என் புருஷன் பேர பச்சை குத்தணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேங்க. அப்படியா? சந்தோஷம் தானே? சரி வரணுங்க. பச்சை குத்துறதுக்கு எவ்வளவுங்க? 5 ரூபா கண்ணு. என்ன பேருப்பா பச்சை குத்தணும்? சாவித்திரிங்க. முளைச்சு 3 நாளா விடல, அதுக்குள்ள சாவித்திரி 10 நின்னு பொம்பளை பேரா சொல்ற. தப்பா பேசாதீங்க, அது எங்க அம்மா பேரு. நீ அம்மா பேரு எப்பா சொன்ன? அப்ப பச்சை குத்து காசே வேணாம் தங்கம். இந்த பணம் கைய கட்டுப்பா. அரக்காணி செவிக்கம்மா வந்துட்டியாடா கருவாய ஊருக்குள்ள? என்றா கருப்பு எப்படா வந்து ஜெயில இருந்து? ஏயா இது உங்களுக்கே நல்லா இருக்காயா? 25 தவணை ஜெயிலுக்குள்ள போயிட்டு சாதனை படைச்சு ஜெயில் பறவையா அந்த கருப்பு வந்திருக்கேன். ஒரு ஒயிலாட்ட, மயிலாட்ட, இல்ல ஒரு கரகாட்ட, ஒரு தார தப்பட்ட ஏதாச்சும் ஒண்ணு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கலாம்லையா? நீங்க இந்த ஊரு பிரசிட்டா இருக்கிறது வேஸ்டியா? என்னமோ சுதந்திர போராட்ட தியாகி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறியா?
உன்னால ஊர் பேரே கெட்டு கிடக்குது. இதுல இவருக்கு வரவேற்பு கொடுக்கணுமாமா. ஐயா அந்த கருப்போடைய அருமை தெரியாம பேசிட்டு இருக்கிய. அடுத்த எலெக்ஷன்ல உங்களுக்கு போட்டியா நின்று ஜெயிச்சு உங்களுக்கு ஆப்பு வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. மூஞ்சில சாணி கரை சுத்தி போடுவேன். தொடக்கிறவாயா பிடியா பசுதி வீட்டுக்கு. பிரேக்க பிடியா, பிரேக்க பிடியா. அம்மா அம்மா. யாரு? ஏமா டேய் கருப்பு, நான் கேள்விப்பட்டதுன்னா உண்மையா? பசுதி மெட்ராஸ் போயிட்டானாம்ல. அந்த குத்தை ஏப்பா கேக்குற? எவ்வளவு சொல்லியும் கேட்காம பட்டணம் போயிருக்கான். கை நிறைய சம்பாரிச்சு அம்மாவை காப்பாத்த போறானா. ஏமா அவன் இந்த ராசகா பாளையத்துல பண்ற விஷயம் தாங்காது. இந்நேரம் அந்த மெட்ராஸ்ல என்ன அலும்பு பண்றானோ. அம்மா ஏர் பஸ் நேத்து நடக்க நம்முற்பி எலசனக்க தண்டனக்கா போடுதுரோய். அம்மா சு 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 அடாடாடா டேங்க் காலியாத போய். டேய் யாரா அவன்? யாரா அந்த நேரத்துல கூப்பிடுறது? நான் தானுங்க ராஜ்காபாளையம் பசுபதி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணுக்கு போறணுங்கண்ணா. எது ஒண்ணுக்கு போறியா? ஏய் அதெல்லாம் இங்க போக கூடாது. போய் அந்த பக்கம். நான் அது பாட்டுக்கு போயிட்டு போகுதுங்கண்ணா. உங்களை என்ன பண்ணுது? என்ன வீரானந்தா நீ கொண்டு வந்து கேள்வி ஓட்டிட்டு இருக்க? போய் அதுக்குள்ள ரூம் கட்டி விட்டுக்கிறாங்க. நான் இதை புடிச்சு என்ன பண்ண போறீங்க? பாட்டில புடிச்சு விக்க போறோம். டிரைவர் அண்ணா ரொம்ப கோச்சுக்கிறீங்க. டேய் போ பெரிய நீ காலங்கத்தா லொல்லு பண்ணிட்டு இருக்காத. போற அந்த பக்கம். நமக்குனே ஒரு ஊர் நாட்டை வந்து இறங்கிட்டாயா? ஏனங்க நீங்க கோயம்புத்தூர்ல வரீங்க? இல்லீங்கண்ணா ராஜ்காபாளையம்ங்க. அட நம்ம ஊர் காடு புள்ள. அண்ணா நீங்க? நான் கவுண்டபாளையம். அண்ணா கவுண்டபாளையம்ங்களா? நம்ம ஊருக்கு பக்கத்து வருங்கண்ணா. ஆமா இங்க என்ன அனாமத்தா நிக்கிறீங்க? நல்லா கேட்டப்போ நம்ம ஊர்ல இருந்து யார் வந்தாலும் ஊரை சுத்தி காட்டுறதுக்காக கவர்மெண்ட் என்ன போட்டிருக்கியா? அப்படிங்களா? என்ன நொப்படியா? பொள்ளாச்சி மகாலயம் கவுண்டர் உனக்கு தெரியுமா? ஐயோ அவர் நம்ம ஊர்ல பெரிய ஆளுங்கண்ணா. அவருக்கே ஊரை சுத்தி காட்டுனது எங்க ஃபேமிலி தான். நெசமாங்கண்ணா? நம்ப மாட்டேயே. நீ எல்லாம் நம்புறதுக்காக அவர் கொடுத்த டாலரை கழுத்துல தொங்க போட்டிருக்க லைசன்ஸ் மாதிரி. உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. சந்தோஷமெல்லாம் இருக்கட்டும். இப்ப எங்க போற? ஒண்ணுக்கு போயிட்டு இருக்குங்கண்ணா. அதுக்கா பச பிடிச்ச வந்த? வந்தது பொழப்பு தேடிங்க. இப்ப போறது ஒண்ணுக்குங்க. சரி பையெல்லாம் கொடுத்துட்டு போ. எதுக்கு கொடுக்கணும்? பின்ன இப்படி புடிச்சுக்கிட்டா ஒண்ணுக்கு போவ? கரெக்ட்டுங்கண்ணா. இதனாலதான் கவர்மெண்ட்ல உங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க. இந்த புடி தேடி புடிச்சு பொட்டி வாங்குறீங்க பாருங்க. ரொம்ப நல்லவருங்க. இங்கதான் பண்ணிக்கிறேன். அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா. பணத்தை உள்ள வச்சிருக்கேன். புடுங்காலும் பிடிக்குவானுங்க. நீங்க பத்திரமா வச்சிருங்க. நான் டக்குனு போய் டக்குனு ஓடியாந்துருங்க. ஐயோ இப்படி ஒரு 4 பேர் வந்தாங்கன்னா இந்த டாலரை தங்கத்திலேயே போட்டுருவானே. வாங்கடா வாங்க வந்து சேருங்க. சார் இல்லப்பா எங்க சார் இவ்வளவு வேகமா போறீங்க? ஒண்ணுக்கு போறணுங்கண்ணா. வாங்க சார். ஏன்னா 1 ரூபா கொடுத்துட்டு போங்க. எதுக்கு? யூரின் போறதுனா 1 ரூபா, டாய்லெட் போறதுனா 2 ரூபா. ஏன்னா நோ என்னை பார்த்தா இழிச்சு வாங்க தெரியுதாக்கு? என்ற ஊர் ராஜ்காபாளையத்துல குடிக்கிற தண்ணி கோடம் 30 காசு கிடைக்குது. நீங்க அடிக்கிற ஒண்ணுக்கு 1 ரூபா கேக்குறீங்க? யோ உங்க ஊர்ல வேணா குடிக்கிற தண்ணி குடம் 30 பைசா கிடைக்கலாம். இந்த ஊர்ல குடிக்கிற தண்ணி பாட்டில் 12 ரூபா. சும்மா ஒண்ணு வெயில்ல உட்காந்துருக்கல, காசு கொடுத்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான் தெரியுமில? ஓ அது வேறயா? பின்ன ஏண்டா டேய் என்ற ஒண்ணுக்கு பிடிக்க நீ கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா நீ எனக்கு காசு கொடுக்கணும். ஏமாத்திரையா? பிச்சு புடுவன் பிச்சு ராஸ்கோல். ரோட்டோரமா யூரின் போறவன் போல இருக்கு. நீ ஏன்டா காசு எடுக்கிற? வெளியூர்காரனே காசு கொடுக்காம போறேன். நான் எதுக்கே கொடுக்கணும்? அடப்படுவாய் பயிலா எங்க இருந்தா கிளம்புனீங்க இம்பிட்டு பயிலா? வேட்டி கட்டினா கேனக்கு இருக்குன்னு நினைச்சுக்கிறது. நான் ராஜ்காபாளையத்துக்காரன். நான் எங்கடா மண்ண காணோம்? நான் எங்க போன? அண்ணா மொட்டையண்ணா இங்க வாண்ணா. எங்க ஊருக்காரர்கிட்ட பை கொடுத்துட்டு போயிருந்தேனுங்க. இப்ப ஒரு ஆளை காணோம். எங்கேயாவது பாத்தீங்களா? அதான் கழுத்துல டாலர்லாம் கொண்டு போறீங்க. அதாவது நம்ம கொய்யா பழம். கொய்யா பழம் இல்லைங்க. அவர் எங்க ஊருக்காரருங்க. அப்படியா? உங்க ஊர் கோயம்புத்தூரா? ஐயோ அது எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? திருப்பி அவங்ககிட்டயே வந்து பேக் கொடுத்து மாட்டிக்கிறீங்களா? நான் நீங்க சொல்றத பார்த்தா அவன் திருட்டு பைய மாதிரி தெரியுது. திருட்டு பைய மாதிரி இல்ல, திருட்டு பையலேதான். பையில காசு இருந்தா ஊர் போய் சேரு. நான் இருக்கிறத பூராத்தையும் கொடுத்துட்டேன்னா ரொம்ப நல்லது. ஜோலியா முடிஞ்சு போச்சு. நான் அவன் யாருன்னு மட்டும் சொல்ல, பிச்சை எடுத்து போறான் அவன. அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் சேகர் ஆளு. சேகர் ஆளா? என்ன? டேய் சேகர எங்க இருக்கிற நீ? வாடாங்க. காகித ஓடம் கடலலை மேலே போவது போலே நால்வரும் போவோம். சார் நான் 3 பேர் சார் இருக்கோம். ஓம்பாடியே 2 பேரு. சிலை கீழே ஒரு படுத்துருக்கான் சார். என்னடா சிலைக்கு அடியில ஒரு மலையே படுத்து கிடக்குது. எழுப்புக்கடா அவனை. என்னன்னா தூங்கிட மாட்டேன்றீங்க? ஏன்னா இப்படி சொல்ல பண்றீங்க? வா சார் கூப்பிடாரு. வா. நான் போலீஸ்னா நீங்களா? நானே காலையில உங்களை வந்து பாக்கணும் இருந்து அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்களா? என்னடா சித்தப்பா பையன் மாதிரி முறை வச்சலாம் பேசிக்கிட்டு இருக்கான். யாரா நீ? ராஜ்காபாளையம் பசுபதிங்க. ராசுகாபாளையம் பசுபதி. ஊரு பேர் நீளமா இருக்குது, ஆளு கொஞ்சம் அகலமா இருக்கிறான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏய்யா காணாம போன கண்ணகி சிலையே கவர்மெண்ட் கொண்டாந்து வச்சிருக்குது. அத மறுபடியும் திருடலான்னு பாக்குறியா? என்னையோ ஒத்துக்க மாட்டேன்.
கண்ணைக்கு சிலம்பு வைக்க கால்ல இருந்து சிலம்பு வைக்கயா? அதான் அந்த கையில வச்சிருக்காங்கல்ல. கையில இருக்கா? அது சரி, இன்னொரு கை ஐஜி ஆபீஸ் பக்கமா நீட்டி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கற. என்ன பண்ண நீ? நான் ஏனுங்க நீங்க என்ன? நானே பொலத்தறி வந்த இடத்துல பொட்டி பிடிக்கல தொலைச்சு போட்டு ரோட்ல அழவே கிடக்குது. என்னடா மெகா ஹீரோயின் மாதிரி இவ்வளவு ஆளுறான். இவனை இங்க வச்சலாம் கேட்க கூடாது. ஸ்டேஷன் கூட்டி போய் லாடம் கட்டலாம். வா வா சீக்கிரம் கிளம்பு கிளம்பு. வா வா சீக்கிரம் வா. ஐயோ இங்க ரொம்ப குளிருதுன்னா மோஸ் கடிக்குதுங்க. வாங்க. என்னடா ரெசிடென்ஸ் ஹோட்டல்ல ரூம் போட்ட மாதிரி அவன் பாட்டுக்கு முன்னாடி கிளம்பிட்டான். இவன் என்னடா பண்றது? சார் அவன் போய் ஜீப்லயே உட்கார்ந்தான் சார். ஆமா சார். இப்பலயே உட்கார்ந்தானா? ஆமா சார். இது போறாம போயிர போறான்டா. ஃபாலோ. நல்லா டியூட்டி பாக்குறாங்கடா. யோ யோ செல்லதுரை. சார் குட் நைட் சார். குட் நைட்டா? அவன் எங்க போனான்னு தெரியலையா? எஸ்கேப் ஆயிட்டானா? ஏய் ஏய் ராசகாபாளையம், நான் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. எதுக்கு நான் கூப்பிட்டீங்க? நீ என்ன செல்ல திருடுறவனா? நேத்து நைட் உன்னை பிடிக்கும் போது கண்ணகி சிலை பக்கத்துல இருந்த. இன்னைக்கு காலையில உன்னை தேடும் போது பிள்ளையார் சிலை கிட்ட இருந்து வர. யாரா நீ? ஏன்பா இங்க பிள்ளையார் சிலையே கிடையாது. எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? என்ன நொண்ணா? பக்கத்து தெருவுல நான் தானுங்க திருடிட்டு வந்தேன். ஆடா பாவி, அவன் திருடுனதுக்காக ஸ்டேஷனுக்கு வருவான். இவன் ஸ்டேஷன்ல இருந்து போய் திருடிட்டு வந்திருக்கான். நோ, உங்களுக்கு தானுங்க நான் ஒண்ணுமே தெரியல. என்ன சொல்ற? பிள்ளையார் சிலையை திருடி கொண்டாந்து வச்சு கும்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மள ஓஹோன்னு வச்சிருப்பாருங்க. ஓஹோ, ஆமா. உங்க இஷ்டத்துக்கு பில்டப் பண்ணுங்கடா ஸ்டோரிகளை. திருடுனா சாமி கண்ணை குத்துன்றானுங்க. இவனுக்கு சாமியவே திருடி கொண்டாந்து வைக்கிறானுங்க. இப்ப யாரு கண்ணை யாரு குத்துவான்? சார் போன் வந்துருச்சு சார். உட்கார சொல்லு, பேசியா? ஹலோ 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 ஏய், ஹலோ சிக்னல் கிடைக்கல சார். எப்படியா சிக்னல் கிடைக்கும்? ரெண்டு பக்கம் இவ்வளவு புதர வளர்த்து வச்சிருந்தா எப்படி சிக்னல் கிடைக்கும்? நீ வாங்கி பேசியா? ஹலோ ஆ அப்படியா? அப்படியா? என்ன நொப்படியா? பெரியார் சிலை காணுமா சார்? என்னது? பெரியார் சிலையே காணாம போயிருச்சா? ஏய், நாட்டுல உள்ள எல்லா சிலை திருட்டு வழக்கையும் இவன் மேல போட்டு இவனை தூக்கி உள்ள போடியா? ஐயோ ஐயோ, இவனோட ஒரு பெரிய டென்ஷனா இருக்கு. போய் எனக்கு ஒரு டீ சொல்லியா? நான் வாங்கிட்டு வரணுங்க. ஏய், இவன் தப்பிச்சு போயிட போறாயா? நீங்களே துரத்தினாலும் ஸ்டேஷன் விட்டு நான் போக மாட்டேன். ஒரு முடிவோட தான்டா இவன் வந்திருக்கான். ஏனுங்க அம்மனே, இந்த மாஸ்டர் எங்க போய் தொலைஞ்சாருங்க? ஒரு 5 டீயை போட சொல்லுங்க. எங்க ஏட்டு வெயிட் பண்றாருல. யாரு நீங்க புதுசா இருக்கு? யார்? நானுங்களா? ராஸ்காபளை பசுபதிங்க. ஓ, பொள்ளாச்சி இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா? நான் பாலக்காடு. நீங்க எந்த காடா இருந்தா எனக்கு என்னங்க? சீக்கிரம் டீயை போடுங்க. என் ரேட் வெயிட் பண்றாருல. போடுறேன். சார் ஹாஃப் டே லீவ் வேணும் சார். எதுக்கு? மீதி வந்துகிட்டேன். முதல்ல இத பதுக்கு, அப்புறம் அதை ஒதுக்கலாம். அது மீசியா தாடியான எனக்கு கன்ஃபியூஷன்ல இருக்கு. நான் டீங்க. நான் போய் பேப்பர் எழுந்துறேன். இந்தாங்க, நானே வாங்கி வந்துட்டேன். பேப்பர் டீ? நான் வெறும் டீ சாப்பிட மாட்டேன். உளுந்தோட. பாத்தீங்களாயா, டிபார்ட்மெண்ட்ட உள்ளங்கையில வச்சிருக்காயா. ஒரு வேலை சொன்னா 3 வேலை பார்த்துட்டு வரான். Correct. இந்த மாதிரி ஆளுங்க தான் நம்ம ஸ்டேஷனுக்கு தேவை. நீயும் இருக்கிய. பாசக்காபாளையம் பசுபதி. நான் ராஸ்காபளையம்ங்க. எப்படி சொன்னாலும் நமக்கு அரசு வரி விலக்கு கொடுத்துருமாப்பா. ஏதோ பானாவுக்கு பார் இதமா போட்டேன். அதுலயே பிரச்சனை பண்ற நீ என்ன பண்ற பசுபதி? சொல்லுங்கண்ணா. இங்கேயே தங்கிக்கிற, எங்களுக்கு தேவையான எடுபடி வேலைகளை எல்லாம் பாத்துக்கிற, சரியா? என்னன்னா சொல்றீங்க? எனக்கு ஸ்டேஷன்ல வேலை கொடுக்குறீங்களா? எனக்கு போலீஸ்ல வேலை கிடைச்சிருச்சுங்க. ஹலோ ஏ செல்லதுரை, இந்த பையன் டாக்டர் நான் கூப்பிடுங்க. சார், எஸ்பி வீட்ல இருந்து பாட்டிமா கூப்பிடுறாங்க. யோ, நான் கேஸ் விஷயமா பிஸியா இருக்கேன்னு சொல்லேயா. பாட்டிமா, அவரு கேஸ் விஷயமா ரொம்ப பிஸியா இருக்காரு. என்ன பொம்பளை போலீஸ்ல பேசிட்டு இருக்கானா? கூப்பிடுவானுங்க. சார், நீங்க மகளிர் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறத பாட்டிமா ரொம்ப கரெக்டா சொல்றாங்க சார். என்னையா சொல்ற? கிளவி இங்க எங்கேயாவது கேமரா வச்சு வேவு பாக்குதா? ஒருவேளை அடி இல்ல இந்த வார குடியா எஸ்பி கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துற போது பாட்டி. பாட்டிமா, என்னடா இருந்துக்கல இல்லன்னு போய் சொல்றியா? டேய், என் மகன் சொல்லி உன்னை தூக்கிடுவேன். தூக்குறதா? அவசரப்படாதீங்க பாட்டி. என்ன உங்களுக்கு வழக்கம் போல விரால் மீன் வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதானே? அது என்ன ஆயி போச்சுன்னா, நம்ம சென்னை கடல்ல சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு ரமணன் சொல்லிட்டாரு. சைக்கிளே போக கூடாதுங்கிறாரு. அப்புறம் எங்கிட்ட கூட கடல்ல போட்டு விடுறது? எடுபட்ட போயலாம். ஐயோ, விடுபட்டு போச்சே. நான் சொல்ல வந்தது, இப்ப என்ன மீன் கிடைக்காட்டி என்ன, நல்ல கருவாடா வாங்கி அனுப்பட்டுமா? நான் வந்துடுறேன் பாட்டிமா. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வேலை பாக்குறதுக்காகவே ஸ்பெஷலா ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறோம். அவர் அனுப்பட்டுமா? ஏ பசுபதி, நான் கூப்பிட்டீங்களாண்ணா? என்ன லாக்கப்புக்குள்ள இருந்து வர்ற? என்னன்னா பண்றது, ஒரு வேலையும் இல்ல. வேலை வந்தாச்சு. எஸ்பி வீட்டுல கூப்பிடுறாங்க. நான் எஸ்பி பாஸ் பண்ணி வீட்டீங்களா? ஆமா. முத்துமணி ரத்தினங்களும் குவிந்த அதரமும் சிற்றிடையும் சின்ன வீடியும் வில்லனும் புருவமும் எண்ணி விட மறந்தால் இவன் தான் துறவி. ஐயோ அண்ணா, அவர் மாதிரியே மூச்சுடாம பாருங்கண்ணா. ஏன் அடிச்சீங்க? பின்ன எஸ்பினா எஸ்பி பாலசுப்ரமணியமா? எஸ்பினா சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். ஐயோ, ஐயா வீட்ல இருந்துங்களா? ஆமா, ஏதோ வேலையா, கிளம்பு. இப்ப கிளம்புறீங்களா? ஏய் பசுபதி, ஏய் அப்பா, ஏனுங்க? என்னையா ராஜ்கிரண் மாதிரி டப்பா கட்டல கிளம்பிட்ட? நம்ம கிட்ட வேற ட்ரெஸ் இல்லீங்கண்ணா. நம்ம கிட்ட இருக்குதே. நம்ம செல்லத்தோட பேண்ட் சைஸ் உனக்கு கரெக்டா இருக்கும். அத போட்டுக்கிட்டு கிளம்பு. போலீஸ் மாதிரி கிளம்பு. போலீஸ் மாதிரி என்னங்க, போலீஸாவே கிளம்புறேன் பாருங்க. நமக்கு வாய்த்த அடிமை மிகவும் திறமைசாலி.
என்ன தொடைதான் கொஞ்சம் அகலம். யாரியா நீ? பசுபதி போலீஸ்ங்க. வீட்டுக்குள்ள வந்து போய் பெல் அடிச்சு வர மாட்டியா நீ? ரூமுக்குள்ள ரெஸ்டும் பணமும் இருக்கு, எடுத்து போய் மல்லிகை வாங்கிட்டு அப்பா. சரிங்க பாட்டிமா. होता है क्या इश्क होता है क्या दीवानों से पूछ ले ये मचलते हैं பாட்டிமா. हंस के चलते हैं क्यों परवानों से पूछ ले होता है क्या इश्क होता है क्या. யாரே நீ? நான் ஸ்டேஷன்ல இருந்து வரணுங்க சார். ஸ்டேஷன்ல வரைய ஒரு டிசிப்ளின் வேணா? வேணுங்க. என்ன ஆட்டம் இது? இல்லைங்க, பெரிய மணி அடிச்சுங்க, அதான் நானும் கூட சேர்ந்தேன். திஷா, ஸ்கூல் போகாம ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? உன்ன ஐயா, சின்ன மணி திட்டாதீங்க. நம்ம பெரிய மணி ஆடினாங்க பாருங்க ஒரு ஆட்டம். சும்மா கைய கால தூக்கிட்டு மண்டை மடக்கு மடக்குன்னு ரொம்ப பிரமாதமுங்க. பிரியா, ஐயா டாடி, வராங்க. என்னது ஒரே ஆட்டமாமே? நான் ஒண்ணுமே பண்ணல டாடி. ஐயா, பெரிய மணி விடுங்க. நம்ம அம்மா ஆடினாங்க பாருங்க ஒரு ஆட்டம், நீங்க பார்க்காம போயிட்டீங்க. சித்ரா, வந்துட்டேங்க. என்ன நீயும் சேர்ந்து கூத்தடிக்கிறியா? நான் ஒண்ணு பண்ணலைங்க. ஐயா, அம்மா விடுங்க பாவம். நம்ம பாட்டிமா இந்த வயசுல போட்டாங்க பாருங்க ஒரு ஆட்டம், இந்த வீடே ஆடி போச்சு. கூட்டியாப்பா என்னைய? வீடு பூரா குப்பையா கிடந்துச்சு, கூட்டி அள்ளுனேப்பா. உங்க எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு. டான்ஸ் ஆடுறீங்க அல்லையா? எஸ் சார். நான் போய் சாமான்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேங்க. ஊட்டு குடுக்குற ஒண்ணு. ஏய், என்னையா இது? ஏதாவது ஆக்சிடென்ட்டா? அருவாளால வெட்டிட்டானா? இந்த தாசோட ஏரியாவுல அருவாளை கையில எடுக்கிற அளவுக்கு திமிரும் தெனாவுட்டும் எவனுக்குடா வந்துச்சு? டேய், நீ அவன ஆளை மட்டும் காட்டு, நாம அடையாளத்தையும் மாத்திரண்டா. நாயுடு சார், வாங்க சார். கூட்டிங்களா சார்? ஆமா, கிளம்பு கிளம்பு சார், தயிர் சாதம் சாப்பிட்டு. அங்க ஒருத்தனுக்கு தக்காளி சாதமே வெளியே வந்துகிட்டு இருக்கு, உனக்கு தயிர் சாதம் பெருசா போச்சா? கிளம்பியா? டிரைவர் வண்டி எடு. என்ன பிரச்சனை? மாமூல் கட்டா சார். ஓ, எங்க வேலையை அவன் செய்யறானா? தரமாட்டேன் சொல்ல சார், அதான் வெட்டி போட்டாங்க சார். எந்த ஏரியா? சீனிவாசபுரம் சார். ஸ்ரீனிவாசபுரத்துல உன்னை வெட்டினது யாரு? மார்க்கெட் சேகர் சார். மார்க்கெட் சேகரா? டிரைவர், ஜீப் ஆஃப் பண்ணு. நாயுடு, தயிர் சாதத்தை கண்டினியூ பண்ணு. எல்லாரும் ரிவர்ஸ்ல உள்ள போங்க. உன்னை பார்த்தா அப்படி ஒண்ணு பெருசா அடிபட்ட மாதிரி தெரியலையப்பா. ஒரு அனாசினோ, ஒரு குரோசினோ, ஒரு ஆக்ஷன் 500 போட்டினா 2 டேஸ்ல சரியாயிடுவேன். என்ன நொன்னையா இது? வெட்டது யாரா? மார்க்கெட் சேகர். நீ உடனே என்ன பண்ணிருக்கணும்? நேரா ஒரு தர்மாஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகி உன் உயிரை காப்பாத்தி இருக்கணும். அதை விட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்குடா வந்த? அந்த சேகர் எங்க உயிரை வாங்குறதுக்கா? கிளம்பு கிளம்பு, இடத்தை காலி பண்ணு. தாசனா, அந்த ஹோட்டல்கார கொஞ்சம் லேட் பண்ணி போட்டானுங்க. சரி சரிப்பா. ஐயோ, என்னங்க அவருக்கு? என்னாச்சுங்க அவருக்கு? ஒண்ணுல பதறாதப்பா, பதறாத. இது என் ஃப்ரெண்டு தான். பிளட் டொனேஷன் கொடுத்துட்டு அப்படியே துடைக்காம வந்துட்டான், அவ்வளவுதான். ஐயா போய் சொல்றாருயா. மார்க்கெட் சார் என்ன வெட்டி போட்டாருயா. கூப்பிட்டா வர மாட்டேங்காரு. நாமெல்லாம் போலீஸா இருந்து என்ன பிரயோசனம்? நாமெல்லாம் போலீஸா இருந்து என்ன பிரயோசனம்? என்ன வார்த்தைக்கு வார்த்தை நாமெல்லாம் ஒன்னையும் சேர்த்துக்கிற? என்னமோ 2 வருஷம் ட்ரைனிங் போயிட்டு வந்த மாதிரி. நீ வெறும் டீ காபி மசாலோட வாங்கி தர எடுபடிக்கிறத மறந்துடாத. இந்த கெடுபடி எல்லாம் என்கிட்ட தான் காட்டுவீங்க. ஆளாரும் காட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, டேய் பசுபதி, சொன்னா கேளுப்பா. அவன் தான் போயிட்டானே. தயிர் சாதம் புளிச்சிட்டு நான் போய் சாப்பிட்டேமா. ஐயோ, இந்த புளிச்ச தயிர் சாதம் தொல்லை தாங்க முடியலையா? ஏயோ, இவன் பாட்டுக்கு போய் ஏதாவது வில்லகம் பண்ணி வச்சானா டிபார்ட்மெண்ட் நம்ம மேல ஆக்ஷன் எடுத்தா அப்புறம் தயிர் சாதம் என்னையா? நாம எல்லாரும் களி சாதம் சாப்பிட வேண்டியது இருக்கும். வாயா போய் என்ன நடக்கிறாது பாப்போம். சேகர் மேல அந்த பயம் போச்சுல உங்களுக்கு? என்ன தெனாவட்டு இருந்தா மாமூல அப்பறம் தான் சொல்லுவேன். ஐயோ, இது ராசக்க பாளையத்துக்காரனாச்சே. இது போலீஸா? அடிச்சா பேனட்ல இருந்து சவுண்ட் வருது. பிரச்சனை கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. பாடி டேமேஜ் ஆயிருச்சு. பட் இன்னும் சாகல. வண்டி பாடியை சொன்னேன். நாயுடு, க்ளோஸ் ஸ்டேஷன். கொய்யாப்பழம் எதுக்கு வந்திருக்கான்னு கேளுடா.
என்ன இந்த பக்கம்? ஒண்ணும் இல்ல சேகர் சார், சும்மா அப்படியே வெஜிடபிள்ஸ் வாங்கலாம்னு வந்தோம். ஒரு 1/4 மணி நேரமா இங்க ஒரே கிரௌடா இருந்துச்சு. ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா சேகர் சார்? என்னடா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு ரவுடி பயலுக்கு போய் சாரு மோருன்னு மரியாதை கொடுத்து பேசிக்கிறீங்க. 4 அப்பப்ப இழுத்துட்டு போறது விட்டு போட்டு வாங்க முன்னாடி. சொன்ன கேளு பசுபதி. பசுபதி, இந்த டிக்கில முதல்ல டிஸ்போஸ் பண்ணியா? பண்ணப்பா. பசுபதி, நீ யாரு? போலீஸுங்கண்ணா. போலீஸ் மாதிரி. இப்ப அதுவான முக்கியம். சீனியாரிட்டி ஒண்ணு இருக்குடா. டிபார்ட்மெண்ட்ல நாளைக்கு ஒரு கேள்வி வராது. முதல்ல நான் போறேன். போய் வேடிக்கைய மட்டும் பாரு. நாயுடு, க்ளோஸ் చేశాను. ఇప్పుడు ఓపెన్ చేయరా. Yes sir. Follow me. டியூட்டி ஓவர். நான் வரேன். என்னடா பாக்குற? போடா போடா. சேகரண்ணா, நான் போறதுக்கு வரலீங்கண்ணா. அடம் பிடிக்காம வந்து வண்டியில. யாரடா வண்டியில ஏற சொன்னா? பாட்டிங். அடிச்சு தூக்குடா இவனை. ஏப்பா போலீஸ் சண்டை போட போல? தாய் குலங்கள் உங்க உயிருக்கெல்லாம் பாதுகாப்பு வேண்டதுக்காகத்தான் நான் உங்களுக்கு பந்தோபஸ்துக்கு வந்திருக்கேன். பேசாம வேடிக்கை மட்டும் பாருங்க. நீ என்ன பண்ண போற? அதேதான், வேடிக்கை தான். என்னப்பா சமைச்சாச்சா? அதாச்சு 40 வருஷம். அட கன்றாவியே, நீ சமைஞ்ச வருஷத்தையா கேட்டு சமைச்சாச்சான்னு கேக்குற? அட சும்மா இருப்பா, ஃபைட்ட பார்க்கணும். பாருக்கா. நீங்கள்லாம் ஆம்பளைகளா இருந்தீங்கன்னா என்ன அடிச்சு பாருங்கடா. என்னடா இவன் எரும மாடு கணக்கா கொஞ்சம் கூட சூடு சொன்ன இல்லாம இருக்கான். அச்சு அச்சு கை ஓஞ்சதுதான்டா மிச்சம். வாடா போலாம். சார் என்ன சார் இவ்வளவு பேரை அடிச்சிட்டு போறாங்க, சிரிச்சிட்டு இருக்கீங்க? நாயுடு, என் வாய் சிரிச்சதான் நீ பார்த்த, ஆனா என்னுடைய கண்கள் அது அழுதுகிட்டு இருக்கிறத பாக்கலையா? இப்பதான் சார் பாக்குறேன். என்னுடைய நாடி நரம்பு, குண்டு குழி, சந்து பொந்து எல்லா இடத்துலயும் விளையாடிட்டு போயிட்டாருங்க. நாயுடு, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன சார்? நானா நடக்கிற மாதிரிதான் தெரியணும், இருந்தாலும் நீயா என்ன கைத்தாங்கல கூட்டு போய் அந்த ஜீப்புக்குள்ள உட்கார வச்சு. ஏங்க இப்படி பயந்து நடுக்கிறீங்க? என்னமோ ஏசி கூப்பிட்ட மாதிரி நம்ம பசுபதி தான் கூப்பிடுறான். அவனா கூப்பிட்டா
வாங்கின அடியில எவன் ஏசி எவன் பிசினே தெரியாம போயிருச்சு. நாயுடு இருந்தாலும் உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன். எதுக்கு? என் கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக ஆம்புலன்ஸ கொண்டு வந்திருக்கியே. ஐயோ அது நம்ம போலீஸ் ஜீப்புங்க. நம்ம ஜீப்பு தான். ஆமா, இங்க என்ன நடந்துச்சு? நம்ம மார்க்கெட் சேகர் இல்ல, அவனை பொலன்னு பொலந்து நம்ம பசுபதி வண்டியில ஏத்திட்டு இருக்கேன். மார்க்கெட் சேகருக்கே மார்க்கெட் போயிருச்சா? நம்மளையும் பொழந்துற போறான். ஏதாவது ஒரு டோர் வழியா என்ன உள்ள ஏத்திரு. சரியா? போலாமா?